வெங்காயபுரம் ராஜாவுக்கு எப்போதுமே முன்கோபம் அதிகம். அதனாலே அவரை எல்லோருமே முன்கோபி ராஜா என்றே அழைப்பார்கள். அவருடைய உண்மையான பெயர் என்ன என்பது எவருக்குமே தெரியவில்லை. ஆகையால் நாமும் அவரை முன்கோபி ராஜா என்றே அழைப்போமா? சரி, முன்கோபம் மிக அதிகமாக இருந்தாலும் அவருக்கு மூளை மிக கொஞ்சமாகவே இருந்தது. அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவர் பெயர் அறிவொளி. பெயருக்கு ஏற்றபடி நல்ல அறிவாளியாக இருந்தார். மிகவும் நல்லவர். முன்கோபி ராஜா திடும்திடுமென்று ஏதாவது முடிவு செய்வார். அது கெட்ட முடிவு என்றால் பட்டென்று சொல்லிவிடுவார் அந்த மந்திரி. உடனே முன்கோபி ராஜாவுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிடும். நான் ராஜாவா? நீர் ராஜாவா? நான் சொல்கிறபடிதான் நீர் நடக்க வேண்டும் என்று சீறுவார். நல்லது எது கெட்டது எது என்று